சந்தையடி ஐயா வைகுண்ட சுவாமி கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களை நிர்வாக குழுவினர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் அன்புடன் வரவேற்கின்றனர். தமிழகத்தில் புதிய ஆட்சி மலர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக சி. ஜோசப் விஜய் பதவியேற்றிருக்கிறார். இந்நிலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தற்காலிக சபாநாயகர் பதவியேற்கிறார் என்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். புதிய சபாநாயகர், இந்த தற்காலிக சபாநாயகராக யார் பதவியேற்க இருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தினுடைய சோழவந்தான் தொகுதியைச் சேர்ந்த எம்பி கருப்பையா, இவர் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர். 2011ஆம் ஆண்டு அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அண்மையில தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த சோழவந்தான் கருப்பையா அவர்கள் தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த கோப்புகளை கையெழுத்திட்டு அது ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை மக்கள் பவன்ல தான் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது ஆளுநர் முன்னிலையில நடைபெறும். ஆளுநர் தான் அந்த தற்காலிக சபாநாயகருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதற்கு பிறகு நாளை தற்காலிக சபாநாயகர் தமிழக சட்டமன்றத்துல 9:30 மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூடியதுமே புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் எல்லாம் செய்து வைப்பார்கள். அந்த வகையில பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றார். இதன் காரணமாக ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு தொகுதிக்கு தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பதவியேற்பார். அதாவது பெரம்பூர், அதேபோல திருச்சி கிழக்கு 2 தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணமாக ஒரு சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு மற்றொரு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழக முதலமைச்சராகவும் இருக்கிறார் விஜய் அவர்கள். அந்த வகையில பார்க்கும்போது நாளைதான் அந்த ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யும் நடவடிக்கையும், அதே நேரத்தில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். தற்காலிக சபாநாயகர் எம்பி கருப்பையா, அதாவது மூவி கருப்பையா அவர்கள் தற்காலிக சபாநாயகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று பதவியேற்றுக் கொள்கிறார் மக்கள் பவனில். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுள்ள நிலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்பி கருப்பையா அவர்கள் பதவியேற்க உள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம் கேட்டோம். சந்தையடி ஐயா வைகுண்ட சுவாமி கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களை நிர்வாக குழுவினர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் அன்புடன் வரவேற்கின்றனர்.